எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீட்ட விட்டு போகணும்னு நம்ம சுடர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைங்க வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே எழில் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. சுடர் வந்து ரொம்ப சோகமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பசங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. வீட்ல இருக்கிற யாருமே வந்து ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நான் திட்டம் போட்டு பிளான் பண்ணி தான் எழில் சார கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, குடுகுடுன்னு அஞ்சலி பாப்பா வந்து வராங்க. "என்ன சுடர் யோசிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அஞ்சலி பாப்பா மாரியே உட்காந்துட்டு அப்படியே பேசுறாங்க நம்ம சுடர். "என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? நீ தான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருச்சுல. நான் எங்க ஆசைப்பட்டேன்?" "இல்ல, இல்ல. நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. நான் தான் சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். நீ எங்க வீட்டுக்கு அம்மாவா வரணும்னு. அதே மாரியே நடந்துருச்சு. எங்க எழிலுக்கு வந்து நீ மனைவி ஆயிட்ட. எனக்கு நீ அம்மாவாயிட்டல்ல. நான் சாமிகிட்ட வேண்டுனனால தான் நடந்துச்சு. நீ மொதல்ல முடியாதுன்னு சொன்ன. அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்துருச்சுல்ல. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது மாரியே வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் ஏற்கனவே வந்து திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிற மாரி சொல்றாங்க. நீ முன்னாடியே என்கிட்ட இந்த விஷயம்லாம் கேட்டுட்டேன்னா, அப்புறம் ஏன் எங்கள்ட்டலாம் சொல்லலன்னு கூட இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கோச்சுப்பாங்க. அப்படியா? இப்படியெல்லாம் சொன்னா கோச்சுப்பாங்களா? எனக்கு தான் தெரியாதே! அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தெரியாதாங்கிற மாரி கிச்சு கிச்சு மூட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ப சுடரு வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பசங்கலாம் என் மேல கோவமா இருக்காங்களா? ஆமா. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா? அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து பேசுறாங்க. உன்கிட்ட வந்து நல்லா தானே ஜெல்லா இருந்தாங்க. அவங்க இப்படி பேசுவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்கிற மாரி வேதனையோட வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி. எல்லாம் மாறிடும் சுதர். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள மனச வந்து மாத்தணும். என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த ரூம்லயே இருந்தா சரி வருமா? நீ போய் பேசு. நான் வந்து உதவி செய்யலாம் வரமாட்டேன். ஆல்ரெடி என் மேல அவங்க கோவத்துல இருக்காங்க. நான் வந்து உன்ன கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கயேன், நானும் அப்புறம் அவங்க டீம் இல்லன்னு நெனச்சுருவாங்க. என்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க. நான் அந்த பக்கம் இருந்தா மட்டும் தான், உன் மனச வந்து மாத்துன மாரி, அவங்க மனசையும் நான் மாத்தணும். சரியா? நீ மட்டும் போன்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா மட்டும் குடுகுடுன்னு கீழ இறங்கி போறாங்க. அபிகிட்ட வந்து பேசுறாங்க. "அபி, நீ கூடயா நம்ப மாட்ட. நான் எப்படிப்பட்டவன் உனக்கு கூட நல்லா தெரியும்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எனக்கு ஏகப்பட்ட விஷயத்துல வந்து உதவி செஞ்ச. ஆரம்பத்துல உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப உன்ன பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்லி இக்கு வச்சு பேசுறாங்க. "நீ எங்கள ஏமாத்திட்டல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "கவி, நீ கூடயாப்பா என்ன நம்பல? உன்கிட்ட கேட்காம நான் ஏதாவது ஒரு விஷயமாவது செஞ்சிருக்கனா? ஆமா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு, இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட கேட்காம தானே நீ இது மாரி முடிவெடுத்திருக்க. அப்பன்னா இவங்க கிட்டலாம் என்ன கேட்கணும்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்க? உன்ன நாங்க இந்த வீட்டோட ஃப்ரெண்டுன்னு தான் நெனச்சோம். நீ என்னோட அம்மாலாம் கிடையாதுன்னு" கவின் வந்து கேட்குறாங்க. "காவியா, உனக்கு நான் எப்போதும் தைரியமா இருக்க சொல்லி சொல்லுவேனே. ஆமா, என்னோட ஃப்ரெண்டா நீ எனக்கு எல்லாமே வந்து நல்லது செஞ்சிருக்க. ஆனா, உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பரவால்ல காவியா, நீயாவது என்கிட்ட வந்து இப்படி அன்பா, பாசமா பேசுறியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாரி சுடர் பேசுறப்ப, நான் ஒண்ணும் பேசி முடிக்கல. சுடரா, இந்த வீட்டு கேர்டேக்கரா உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா, எதனால உன்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, நீ எங்க மேல காட்டுன அன்பும், பாசத்துக்கும் நான் எப்போதும் வந்து கடமைப்பட்டுருக்கேன். கேர்டேக்கரா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும். இத நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆனா, நீ எனக்கு அம்மாவா ஆகணும்னு நாங்க சொன்னோமா? இல்லையே. எங்க 3 பேருக்குமே நீ கேர்டேக்கரா இருந்து, எங்கள நல்ல விதமா பார்த்துக்கிட்ட. அதுல குறையே சொல்ல முடியாது. ஆனா, அந்த பாசத்துக்கும், அன்புக்கும் பின்னாடி இவ்ளோ பெரிய ட்ராமா இருக்குன்னு எனக்கு தெரியாமயே போச்சுன்னு சொன்னோனே, "ஏன் என்கிட்ட எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கேருந்து நீ போயிட்டனா, நாங்க சந்தோஷமா, நிம்மதியா இருப்போம். தயவு செஞ்சு இந்த ரூம விட்டு வெளிய போனோனே" சோகமா வந்து ரூம விட்டு வெளிய போறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து சுடர் தான் வந்து கிச்சன்ல வந்து சூப்பரா வந்து எல்லா சமையலும் வந்து தடபுடலா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறாங்க. அப்படியே வந்து கீழ இறங்கி டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. குழந்தைங்கலாம். பாட்டி வந்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து சாப்பாடு எடுத்துட்டு எடுத்துட்டு ஹாட் பாக்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. "இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் டைனிங் டேபிளுக்கு எல்லா சாப்பாடும் வந்துச்சுல்ல. அஞ்சலி நீ தானே எப்போதும் தொறந்து பார்ப்ப. தொறந்து பாருன்னோனே" அப்படியே தொறந்து பார்க்குறாங்க. "வாவ்! ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. இந்த டிஷ் தானே சமைச்சீங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "சார் உன் கையாலேயே எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பாடு போடுமான்னு" சொன்னோனே, கரண்டி எடுத்து சாப்பாடு போடலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "பாட்டி, நீங்க எனக்கு சாப்பாடு போடுறதா இருந்தா, நாங்க சாப்பிடுறோம். வேற யாரும் போட தேவையில்ல" அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ! கண்டிப்பா வந்து குழந்தைங்க என் மேல இன்னமும் கோவமா தான் இருக்காங்க. நான் சமைச்சதுன்னு தெரியக்கூடாது. அப்படின்னா, நான் வந்து எடுத்தோனே கை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சுடர் வந்து கை எடுத்துட்டாங்க. அப்படியே சாப்பாட வந்து வைக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா எடுத்தோனே சாப்பிட்டோனே, வாவ்! ரொம்பவே சூப்பரா இருக்குன்னோனே, கவின், காவியா, அபிக்கு எல்லாருக்கும் வந்து பாட்டி தான் சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா வந்து சாப்பாடு ரொம்பவே ருசியா இருக்கு. சூப்பரா எக்ஸ்ட்ரா நிறையா சமைச்சிருக்கீங்க பாட்டின்னு சொன்னோனே, ஏன்னா சுடர் சமைச்சதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு தான் அஞ்சலி பாப்பா வந்து இது மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா பாட்டி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க.
நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா, அது நம்ப சுடருக்கு தான் சொல்லணும்னோனே, ஒரு வாய் சாப்பிடலான்னு சொல்லி கிட்ட கொண்டு போறாங்க. என்னது சுடர் சமைச்சாளான்னு சொல்லி 3 குழந்தைங்களும் வந்து சாப்பாட அப்படியே வந்து தட்ல வந்து வச்சுடுறாங்க. என்னம்மா பழக்கம் இது? சாப்பாட வந்து வாய்க்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் திருப்பி தட்ல வந்து தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? ஆமா, இதெல்லாம் தப்பு தான். எங்களுக்கு தான் சுடர வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதே. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, நாங்க எதுக்கு இவ சமைச்ச சாப்பாட சாப்பிடணும்? இது எங்களுக்கு அவசியம் இல்ல, தேவையும் இல்லங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா நிக்கிறாங்க. எழிலோட அம்மா கனகவல்லி பாட்டி. "என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க?" "பாட்டி, நீங்க சமைக்கிறதா இருந்தா சொல்லுங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்து நாங்க சாப்பிடுறோம். சரிங்களா? வேற யாரோ எங்களுக்கு பிடிக்காதவங்கலாம் சமைச்சா எங்களால சாப்பிட முடியாது." அப்படின்னு சொன்னோனே, இது எல்லாத்தையும் மனோகரி பார்த்து ரசிக்கிறாங்க. அப்பாடா! இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? ஓகே, ஓகேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 4 பசங்களும் வந்து போறாங்க. அபி வந்து கூப்பிடுறாங்க அஞ்சலிய. "நீ சாப்பிட போறியான்னோனே, நீங்க சாப்பிடாத சாப்பாட நான் எப்படி சாப்பிடுவேன்? நம்ம எல்லாம் ஒத்துமையா எப்போதும் ஒண்ணா தானே இருப்போம்." "பரவால்ல அஞ்சலி, உன் மனசு இப்பயாவது எங்கள பத்தி யோசிக்க தோணுச்சேன்னு" சொல்லி 4 குழந்தைங்களும் போறாங்க. "இதெல்லாம் எப்ப தீரும்னு எனக்கு சத்தியமா தெரியலம்மா" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப பாட்டி உடனே வந்து ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. குழந்தைங்க வந்து நான் சமைச்ச சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்காங்க. அப்படி என் மேல என்ன கோவம் இருக்கு? அப்படின்னு சொல்லி வேதனையோட யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இந்துமதி வந்துட்டாங்க அந்த இடத்துல. "என்ன எப்போதும் போல குழப்பமா?" "ஆமாங்க்கா" அப்படின்னு சொல்லி எழில் வீட்டோட அந்த கார்டன் ஸ்பேஸ்ல தான் வந்து இந்துமதியும், நம்ப சுடனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ பழசெல்லாம் வந்து நெனச்சு பாத்தியா? இப்ப தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த மாரி இருக்கு. குழந்தைங்களோட மனசுல யாராலயும் சட்டுன்னு இடம் பிடிக்க முடியாது. நீ வந்து சூப்பரா வந்து இடம் பிடிச்ச. அப்படி இருக்கும்போது எழிலோட மனச மாத்துன, எல்லாரோட மனசையும் மாத்துன. நீ இந்த வீட்ல இருந்தா சந்தோஷமும், நிம்மதியும் இருக்கும்னு நெனச்சாங்க. அப்படியெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல வந்து நெனச்சாங்களா? எழில் மனச உன்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சா? உனக்கும் அவருக்கும் எடுத்தோனே சண்டையெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?" "நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு" சுடனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படி இருந்த நீ, இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்க. இப்ப திருப்பியும் மொதல்லேருந்து நீ அடுத்த கட்டத்துக்கு போற. அதாவது திருப்பி அவங்க மனச வந்து மாத்தணும். இது உன்னால முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர்." "ஆமாங்க்கா, என்னால முடியும் தான் நானும் நெனைக்கிறேங்கிற" மாரி பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, சுடர் வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்து வரப்ப, கரெக்ட்டா வந்து மனோகரி வந்து வெறுப்பேத்துற மாரி பேசுறாங்க. "கூடிய சீக்கிரம் வந்து உன் கழுத்துல இருக்க தாலி என்கிட்ட தான் வரப்போகுதுங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. "பாத்தியா, குழந்தைங்க தான் இத்தன நாளா உனக்கு ஆதரவா இருந்தாங்க. இப்ப அந்த குழந்தைங்களே வந்து உனக்கு ஆதரவு காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. நீ சமைச்ச சாப்பாடு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு பாத்தியா? பாத்துக்க, இதான் இந்த வீட்டோட உன்னோட நெலைமை." அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துற மாரி பேசினோனே, ரொம்பவே சோகமாயிடுறாங்க நம்ப சுடரு. நைட் டைம்ல யார்ட்டயும் சொல்லாம பைய எடுத்துட்டு வெளியில வந்து கதவ தொறக்க பாக்குறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. "பாத்தியா?" அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து மாட்டி விட்டுர்றாங்க எழில் கிட்ட. இவ யார்கிட்டயும் சொல்லாம வீட்ட விட்டு வெளில போறான்னா, என்ன அர்த்தம்? நீங்களே கேளுங்க. அப்புறம் இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நம்மள புடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கா? அப்படின்னு சொன்னோனே, "என்னம்மா இது? நீங்க சொல்லுமா" அப்படின்னு சொல்லும்போது, ராமியா வந்து கடுப்பாயிட்டாங்க. "ஐயா உன்ன வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னாங்க. கனகவல்லி பாட்டி தான் உன்ன வீட்டுக்குள்ள வந்து விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு குடுக்குற மதிப்பு, மரியாதை இதுதானா?" அப்படின்னு சொல்லி ராமியா வந்து கேட்டோனே, "ராமியா கரெக்ட்டா தானம்மா கேட்குறாரு. பதில் சொல்லுமா" அப்படின்னு சொல்லி எழிலோட அம்மா கனகவல்லி பாட்டி வந்து கேட்டோனே, "என்ன என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தைங்களுக்கு என் மேல எவ்வளோ அன்பு பாசம் இருந்துச்சுன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? இப்ப நான் எப்படி இருக்கேன்னு நெனைக்கிறப்ப, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த கல்யாணம்லாம் நான் பண்ணவே இல்ல. இத சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்களுக்காக நான் ஆசைப்பட்டு சமைச்ச சாப்பாட அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ போனா தான் இந்த வீட்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாரி முடிவு எடுத்தேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க சுடர்.